இது என்னங்க துபாயில் பொங்கல்? ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை துபாயில் பொங்கல் நடக்கும் போல் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா செம்ம வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பொங்கலிங் காம்படிஷனு. சரி தங்க காசு பானைகளை போட்டு தங்க காசு எடுக்கிற போட்டி, அப்புறம் ஸ்பின்வில் ப்ரோக்ராமு, எந்த ப்ரோக்ராமு எந்த லைனில் நின்றாலுமே கண்டிப்பாக கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பொங்கல் காம்படிஷன் ரொம்ப லென்த்தாக கிட்டத்தட்ட நிறைய பேர் வச்சுருந்தாங்க. சரி பொங்கல் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருந்தோம். அதே மாதிரி பொங்கல் முடிச்சோன்னே நம்மளுக்கு வாயில வச்சு நம்மளுக்கு பொங்கலை ஊட்டி விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாம் பாசக்கார தம்பிகளாக இருந்தாங்க. சரி நம்ம ஆர்ஜே பிராவோ வேறு வந்திருந்தார். அவர் காலையில் சாப்பிடாம வந்திருப்பார் போல், எல்லா பொங்கலையும் அவரே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாருங்க. இந்த சைடு பார்த்தா டான்ஸு, இந்த சைடு பார்த்தா வைப்புன்னு சொல்லி செம ரகலையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுப்புற டான்ஸு, நாட்டுப்புற கொத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல். அதுக்கப்புறம் அந்த உரி அடிக்கிற போட்டி நடந்துச்சு. இந்த கேர்ள்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள போய் விட்டால் உரி அடிக்கிறங்கிற பேரில் அங்கிட்டு இங்கிட்டு போய் சுற்றிட்டு நம்ம மக்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் காப்பாற்ற ஒரு மாப்பிள்ளை வந்திருந்தாருங்க. ஒரு அடி அடிச்சாருங்க, பானை கலண்ட ஒரு மண்டையில் விழுந்துருச்சுங்க. செம காமெடியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.